ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஸ்டைல் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம கோதுமை மாவு வச்சு ரொம்ப ஈஸியாக செம்ம கிறிஸ்பியான ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த ஸ்நாக்ஸை பல்காக செஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா 15 நாள் கிட்ட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம், கெட்டு போகாமல் இருக்கும். ஓகேங்க, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் மை ஸ்டைல் குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுறேங்க. அண்ட் வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்லியிருக்க இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக உங்களுக்கு கிளியராக புரியும். வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1.5 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஹெல்த்தியாக செய்யணுன்றதால கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் மைதா மாவு எடுத்துக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம். இது கூடவே 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. அண்ட் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த போல் உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். அடுத்து 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்தது 1/4 டேபிள் ஸ்பூன் ஓமம் எடுத்துக்கோங்க. ஓமமை இந்த மாதிரி கையில் வச்சுட்டு 2 கையாலையும் இந்த மாதிரி நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மாவு கூட சேர்த்துக்கோங்க. அப்போ நல்ல வாசனையாக இருக்கும். நெக்ஸ்ட்டு 1/4 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு டைம் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கண்டிப்பாக பேக்கிங் சோடா ஆட் பண்ணணும், அப்போ தான் ஹார்டாக இல்லாமல் சாப்பிடும்போது சாஃப்டாக இருக்கும். ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டரை மெல்ட் பண்ணிவிட்டு அதை சேர்த்துக்கோங்க. பட்டருக்கு பதிலாக நீங்கள் நெய் அப்படின்னா எண்ணெயை கூட சூடு பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு திரும்ப ஸ்பூனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம ஆட் பண்ண பட்டருடைய சூடு கொஞ்சம் கை பொறுக்கிற சூட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ மாவு இந்த மாதிரி கையாலே மிக்ஸ் பண்ணி விடுங்க. மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா மாவை கையில் எடுத்து இந்த மாதிரி பிடிச்சு பார்த்தீங்க அப்படின்னா பிடிக்கிறதுக்கு ஒரு ஷேப் வருது இல்லை. கரெக்டான அளவில் எண்ணெய், பட்டர் அப்படின்னா நெய், இது மூணுத்தில் ஏதாவது ஒன்று ஆட் பண்ணோம் அப்படின்னா மாவை பசஞ்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி பிடிக்கும்போது பிடிக்கிறதுக்கு ஒரு ஷேப் வரும். அவ்வளோதான். இப்போ இந்த மாவு கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மாவு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பசஞ்சு எடுத்துக்கலாம். மாவு ரொம்ப தளன்னு பசிடாதீங்க, நல்லா டைட்டாக பசஞ்சிக்கோங்க. அப்போ தான் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணும்போது எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். அதே மாதிரி வீடியோவில் பாருங்கள், நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மாவை பிசைகிறேன்ல, அதே மாதிரி மாவு பிசைங்க. அப்போ தான் கரெக்டான பதத்துக்கு மாவு ரெடி பண்ண முடியும். அவ்வளோதான், மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ மாவு நான் அழுத்தி காமிக்கிறேன் பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி தளன்னு இல்லாமல் நல்லா டைட்டாக பசஞ்சிக்கணும். அடுத்தது மாவு மேலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு இந்த எண்ணெய் மாவுடைய எல்லா சைடுமே அப்ளை ஆகிற போல் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம லாஸ்ட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணி வச்சோம் அப்படின்னா மாவு காஞ்சி போயிடாமல் இருக்கும். அவ்வளோதாங்க. இப்போ இந்த மாவு ஒரு மூடி போட்டு மூடிட்டு கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் போல் ஊற வச்சுக்கலாம். இதில் நம்ம ரவை சேர்த்துருக்கோம்ல, அதனால் கண்டிப்பாக ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வைக்கணும். 10 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு மாவை டச் பண்ணி பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்கும். மாவு நல்லா ஊறி வந்திருக்கும். இப்போ இந்த மாவு நான் 2 போர்ஷனாக பிரிச்சுக்கிறேன். மாவு கொஞ்சம் அதிகமாக இருக்குன்றதால நான் 2ஆக பிரிச்சுக்கிறேன். பிரிச்சுட்டு இப்போ இந்த மாவு சப்பாத்தி உருட்டுற கட்டை மேலே வச்சுட்டு நம்ம சப்பாத்தி உருட்டுற போலவே மாவை உருட்டிக்கலாம். மாவை இந்த மாதிரி உருட்டும் போது அந்த கட்டையில் மாவு பிடிச்சிது அப்படின்னா மட்டும் கொஞ்சமாக மேலே கோதுமை மாவை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உருட்டுங்க. இந்த மாவு பார்த்தீங்கன்னா நான் வீடியோவில் காமிக்கிறேன்ல, இந்த அளவுக்கு மொத்தமாக ஊட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப மொத்தமாகவும் இருக்கக்கூடாது, அதேமாதிரி ரொம்ப தின்னாகவும் ஊட்டிடக்கூடாது. அடுத்தது 1/2 மூன் ஷேப்க்கு கட் பண்ணுறதுக்காக நம்ம வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு வாட்டர் பாட்டில் மூடி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள், இதே மாதிரி கட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கட் பண்ணிங்க அப்படின்னா 1/2 மூன் ஷேப்க்கு கட் ஆகி வரும். பாருங்கள், இந்த மாதிரி இதே மாதிரி எல்லா மாவுலையுமே அழகாக 1/2 மூன் ஷேப்க்கு மாவை கட் பண்ணி எடுத்துக்கலாம். மாவை ஒட்டும் போது ரொம்ப மொத்தமாக ஒட்டிட்டிங்க அப்படின்னா இந்த மாவை எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா கிறிஸ்பியாக இல்லாமல் வதன்னு இருக்கிற போல் இருக்கும். ஸோ இந்த டிப்ஸை மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி செய்யுங்க. உங்களுக்கு இந்த ஸ்நாக்ஸ் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நான் ரெடி பண்ண எல்லா மாவையுமே உருட்டி அதை 1/2 மூன் ஷேப்க்கு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போது இதை ஃப்ரை பண்ணுறதுக்காக ஒரு வானலில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாயிடுச்சான்னு செக் பண்ணுறதுக்காக நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா மாவு, அதுலேருந்தே கொஞ்சமாக மாவு எடுத்து எண்ணெயில் போட்டு பாருங்கள். எண்ணெயில் போட்டதுமே இந்த மாதிரி மாவு சுற்றி நல்லா பபுள்ஸ் மேலே எழும்பி வரணும். ஸோ இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருக்கு. இந்த மாதிரி எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்க்கு மாற்றிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாவு எல்லாத்தையுமே எண்ணெயில் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். மாவு ஒன்றோட ஒன்று ஒட்டிகிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, எண்ணெயில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணும்போது அது தனியாக பிரிஞ்சு வந்துடும். அதே மாதிரி மாவை எண்ணெயில் சேர்க்கும்போது கொஞ்சம் பொறுமையாக மாவை சேருங்க. அப்போ தான் கையில் எண்ணெய் தெறிக்காமல் இருக்கும். கட் பண்ண மாவை எண்ணெயில் சேர்த்துட்டு உடனே கரண்டியால் இந்த மாதிரி மாவை கலரி விடுங்க. அப்போ மாவு ஒன்றோட ஒன்று ஒட்டிகிட்டு இருந்துச்சு அப்படின்னா எல்லாமே தனித்தனியாக வந்துடும்.
இந்த மாவு வந்து ஃப்ரை பண்ணும்போது ஸ்டவ்வை கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேமில் மெயின்டைன் பண்ணுங்கள். அப்போ தான் மாவு உள்ள வரைக்கும் வெந்து வெளியே கோல்டன் ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகி வரும். அது மட்டும் இல்லாமல் ஸ்நாக்ஸ் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிடும்போது. சப்போஸ் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிங்க அப்படின்னா மாவு உள்ளே வேகாமல் இருக்கும், வெளியே கலர் மட்டும் சீக்கிரமாக சேஞ்ச் ஆகிடும். அண்ட் ஸ்நாக்ஸுமே உங்களுக்கு கிறிஸ்பியாக இருக்காது. இடையில இந்த மாதிரி கலரை விட்டு ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ வந்துட்டு எல்லாமே ஈவனாக ஒரே கலராக இருக்கும். இப்போ பாருங்கள், ஸ்நாக்ஸ் வந்து சூப்பராக வெந்துருச்சு. அதே மாதிரி அதோடைய கலருமே லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆக ஸ்டார்ட் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மாவை எண்ணெயில் சேர்க்கும் போது அதை சுற்றி எவ்வளோ பபுள்ஸ் வந்துச்சுல்ல, இப்போ பபுள்ஸ் எல்லாமே நல்லா குறைஞ்சிடுச்சு. இந்த பக்குவத்துக்கு வர வரைக்கும் ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா இப்போ இது எல்லாத்தையுமே எண்ணெயிலேருந்து எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. அவ்வளோதான், எல்லாத்தையுமே எண்ணெயிலேருந்து எடுத்ததுக்கு அப்புறமா மீதி இருக்கிற கட் பண்ணி வச்சுருக்க எல்லா மாவையும் நான் சொன்னதை போலவே எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன பவுல் எடுத்துகிட்டு அதில் 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பும் காரமும் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த போல் எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ண பொடியை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்நாக்ஸில் சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் நல்லா சூடாக இருக்கிற எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி குலுக்கி விடுங்க. இந்த ஸ்நாக்ஸை வந்து அப்படியே நீங்கள் சாப்பிடலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி உப்பு காரம் லாஸ்ட்டாக சேர்த்தும் சாப்பிடலாம். இந்த மாதிரி உப்பு காரம் லாஸ்ட்டாக சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, செம்ம கிறிஸ்பியான அண்ட் ரொம்ப ஈஸியாக செய்கிற ஒரு ஸ்நாக்ஸ் வந்து இன்றைக்கி செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுறேங்க. இந்த ஸ்நாக்ஸை நான் பிளேட்டில் கொட்டும்போது அதுலேருந்து வர சவுண்டுலேயே உங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக அந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபியோட நாளைக்கு மதியம் 3 மணிக்கு மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.